முதலா ஆர்சிபி அணி கோப்பையை வெற்றி பெற்று சம்பவ சாதனை படைச்சிருக்காங்க. நடந்து முடிஞ்ச டெல்லி விசஸ் ஆர்சிபி ஃபைனல் மேட்ச்ல ஆர்சிபி எப்படி ஜெயிச்சாங்க, எதனால டெல்லி தோத்தாங்க அப்படிங்கிற இந்த மேட்சோடைய ஹைலைட் பிரிவு தான் பார்க்க போறோம். டாஸை வெற்றி பெற்ற டெல்லி அணி பேட்டிங்கை தேர்வு செஞ்சாங்க. ஆர்சிபி அணி பிளே ஆஃப் மற்றும் ஃபைனல்ல சேசிங்ல தான் நிறைய முறை தோத்துருக்காங்க. இதனால இந்த வாட்டி ஆர்சிபி தோப்பாங்கன்னு ரசிகர்கள் கலாய்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. முதல்ல பேட்டிங் ஆடிய டெல்லி அணியுடைய தொடக்கம் அதிரடியா இருந்துச்சு. இல்ல ஓப்பனிங் பேட்ஸ்மேனா களமிறங்கின சஃபாலி வர்மா 3 சிக்ஸ் 2 பவுண்டரி அடிச்சு 44 ரன் 27 பாலுக்கு அடிச்சு அவுட் ஆனாங்க. கேப்டன் மேக் 23 ரன் அடிச்சு அவுட் ஆக முதல் விக்கெட்டுக்கு அந்த அணி 64 ரன் அடிச்சிருந்தாங்க. ஆனா அதற்கப்புறம் ஒரே ஓவர்ல 3 விக்கெட் இழந்ததுனால போட்டி அப்படியே ஆர்சிபி பக்கம் போனுச்சு. நட்சத்திர வீராங்கனை ஜெமிமா எலைசா டெக்கோட்ல வெளியேற அதற்கப்புறம் உள்ள வந்த மரியாசி மற்றும் ஜோஸ் சொற்ப ரன்கள் அவுட் ஆனாங்க. ராதா யாதவ் மட்டும் 12 ரன் அடிச்சாங்க. ராதா யாதவ் 12 ரன்னும் மீனு மணி 5 ரன் அடிச்சாங்க. இதனால டெல்லி அணி 18.3 ஓவர்லயே 113 ரன் மட்டும் அடிச்சு 10 விக்கெட்டை இழந்தாங்க. ஆர்சிபி அணி பந்துவீச்சு தரப்புல ஸ்ரேயங்கா பட்டேல் 4 விக்கெட்டும் சோபியா 3 விக்கெட் எடுத்து சம்பவம் பண்ணாங்க. பின்னர் களமிறங்கிய ஆர்சிபியினுடைய தொடக்கம் அதிரடியா இருந்துச்சு. அந்த அணியை சேர்ந்த கேப்டன் ஸ்மிருதி மந்தனா சோபியா ஓப்பனிங் பேட்ஸ்மேனா களமிறங்கி அதிரடியா விளையாண்டாங்க. அதிரடியா விளையாண்ட சோபியா வெறும் 27 பாலுக்கு 32 ரன் அடிச்சு அவுட் ஆக அதிரடியா விளையாண்ட ஸ்மிருதி மந்தனா 39 பாலுக்கு 31 ரன் அடிச்சு அவுட் ஆனாங்க. ஸோ 82 ரன் இருக்கும்போது இரண்டாவது விக்கெட் போயிருக்கும் பெங்களூருக்கு. அதற்கப்புறம் விக்கெட்டே இல்லாமல் ஆர்சிபி ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க. அந்த அணியை சேர்ந்த எலைசா பெரி மற்றும் ரிச்சல் கோயல் இறுதி வரை கிரீஸில் இருந்து போட்டியை ஜெயிச்சிட்டாங்க. இதில் எலைசா 37 பாலுக்கு 35 ரன் அடிச்சாங்க. ரிச்சல் கோயல் 14 பாலுக்கு 17 ரன் அடிச்சு நாட் அவுட் பேட்ஸ்மேன் கிரீஸ்ல இருந்தாங்க. ஆர்சிபி அணி 19.3 ஓவர் முடிவில் 2 விக்கெட்ல பேருக்கு 105 ரன் அடிச்சதுனால 8 விக்கெட் வித்தியாசத்துல இந்த ஃபைனல் மேட்சை ஜெயிச்சு முதல்ல ஆர்சிபி அணி கோப்பையை வெற்றி பெற்றிருக்காங்க. 17 வருடமா ஆர்சிபி மென்ஸ் அணி பண்ண முடியாத சாதனையை இரண்டாவது சீசன்லேயே ஆர்சிபி உமன்ஸ் அணி பண்ணி புதிய சாதனை படைச்சிருக்காங்க. இதை தற்போது பெங்களூர் மற்றும் ஆர்சிபி ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. டெல்லி அணி இந்த போட்டியில தோக்க அதனுடைய மிடில் ஆர்டர் பேட்டிங் சொதப்பல் தான் காரணம். ஒரு 20 ரன் கூடுதலாக இந்த போட்டியில டெல்லி அணி அடிச்சிருந்தா டெல்லி அணி இந்த ஃபைனல் மேட்சை ஜெயிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. மேலும் ஆர்சிபி அணியை சேர்ந்த வீராங்கனை ஸ்ரேயங்கா பட்டேல் இந்த சீசன்ல 13 விக்கெட் எடுத்து ப்ளூ கப் வெற்றி பெற்றிருக்கார். ஆர்சிபி அணியை சேர்ந்த வீராங்கனை எலைசா பெரி இந்த சீசன்ல 347 ரன் அடிச்சு ஆரஞ்சு கேப் ஹோல்டர் ஆயிருக்கார். மேலும் ஆர்சிபி அணியை சேர்ந்த வீராங்கனை ஸ்ரோயா பட்டில் எமர்ஜிங் பிளேயர் ஆஃப் த சீசன் அவார்டையும் பெற்றிருக்காங்க. மேலும் விராட் கோலி போட்டி முடிஞ்சதுக்கு பிறகு வீடியோ கால் மூலம் வீராங்கனைகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கார். இந்த வீடியோ இணையத்தில் வைரல் ஆயிட்டு இருக்கு. ஆர்சிபி மென்ஸ் அணி பண்ண முடியாத சாதனையை உமன்ஸ் அணி 2 இடத்துல பண்ணி காட்டியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆர்சிபி மென்ஸ் அணி இந்த சீசன் கோப்பை வெற்றி பெறுவாங்களா? அப்படியே கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.